தூத்துக்குடி தனியார் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் மாணவ மாணவிகள் பழங்கால தொல்லியல் சின்னங்களின் ஓவியங்களை வரைந்து அசத்தினர். தூத்துக்குடி வஉசி கல்வியியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் புராதன தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. பேராசிரியர் பாபுவின் ஏற்பாட்டில் நடந்த இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பழங்காலங்களில் கட்டப்பட்ட பழமையான ஆலயங்களின் சிற்பங்கள், கட்டிடக்கலை ஆகியவற்றை விளக்கும் வகையிலான ஓவியங்களை வரைந்து காட்சிப்படுத்தினர். குறிப்பாக தஞ்சை பெரிய கோவில், சித்தனவாசல், செஞ்சிக்கோட்டை, சமணர் கால குகை சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோவில், எல்லோரா குகை கோவில் ஓவியம், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம், தெப்பக்குளம் புத்தர் கால சிற்பங்கள் ஆகியவற்றை ஓவியங்களாக வரைந்து காட்சிப்படுத்தினர். மேலும் தாங்கள் வரைந்த இந்த ஓவியங்களை குடியரசுத் தலைவர் மற்றும் யுனெஸ்கோ அமைப்புக்கு அனுப்ப உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆக்சுவலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற தொல்லியல் எல்லாத்தையும் நாங்க காப்பாத்துறோம்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இருக்கிற தொல்லியல் சார்பான எல்லா இடத்தையும் நாங்க காப்பாத்துறோங்கிறதுக்காக தான் இதை பண்றோம். அவேர்னஸ் கிரியேட் பண்றதுங்கிறது பப்ளிக் ஆக்சுவலி நல்லாவே பாத்துக்கிறாங்க. பட் ஆனா அவேர்னஸ்ங்கிறது எல்லாரும் அந்த இடத்த குப்பையாக்கிட்டு போயிடுறாங்க. சரியா அதை பாத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்திலே அசுத்தம் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான செயல்கள் தான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு விஷயமா நாங்க எடுத்து பண்றதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இதுல நாங்க எல்லா துறையில இருந்துமே நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதுல என்னன்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்திருந்தாங்க. பாண்டியர் கால கோவில்கள், சிற்பங்கள், குடவரை கோவில்கள், அப்புறம் சோழர் கால சிற்பங்கள், கோவில்கள், பல்லவர் கால சிற்பங்கள், கோவில்கள், இத மாதிரியான நிறைய டாபிக் கொடுத்திருந்தாங்க. இது எல்லாத்துலயுமே நாங்க எங்களுடைய ஓவிய போட்டியின் மூலியமா எங்களுடைய பங்களிப்பை நாங்க கொடுத்திருக்கோம். நாங்க கொடுத்த பங்களிப்பை ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அதுக்கப்புறம் யுனெஸ்கோவுக்கும் அனுப்புறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயமாக நாங்க கருதுறோம்.